ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்னைக்கு நான் பார்த்த படம் என்ன படம்னா, அமேசான் பிரைமில் இருக்கிற கருடன் அப்படிங்கிற படம். கருடன் வந்து ஏற்கனவே சூரி நடித்த ஒரு படம் வந்திருக்கு. ஆனால் இந்த கருடன் வந்து மலையாளத்தில் வந்த கருடன். இந்த படத்தில் சுரேஷ் கோபியும் பிஜு மேனன் நடிச்சிருப்பாங்க. பிஜு மேனன் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஜெயிலில் போய் அவர் சட்டம் படித்து, அதாவது 7 வருஷம் தண்டனை அவருக்கு. சட்டம் படித்து வெளியில் வந்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறாரு. நிரூபித்தது உடனே அந்த இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த போலீஸ் வந்து 70 லட்சம் ரூபா ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க கோர்ட்டில். உண்மையிலே பிஜு மேனன் குற்றவாளியா இல்லை குற்றவாளி இல்லையா, இல்லை மூணாவது குற்றவாளி யாரு, இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பிஜு மேனன் வந்து ஏற்கனவே ஐயப்பனும் கோசியும் நிறைய படத்தில் அவர் வந்து தன்னோட நடிப்பில் அட்டகாசமாக மக்கள்கிட்ட வந்து, அதாவது குட் ஹீரோ, அதாவது கொஞ்சம் மம்முட்டி சார் எப்படி ஒரு டிசிப்ளினான ஹீரோ, அதே மாதிரி பிஜு மேனனும் ஒரு நல்ல ஹீரோங்கிற பேர் வாங்கினவர். சுரேஷ் கோபி சார் அவரை பற்றி சொல்ல வேண்டாம். அவர் ஆக்ஷன் படம் சரி, காமெடி படம் சரி, சென்டிமெண்ட் படம் சரி, அப்பா மகள் சென்டிமெண்ட் ஆனாலும் சரி, எல்லா படம் எல்லா கேட்டகரியிலையும் பண்ண ஒரு ஹீரோ. இவங்க 2 பேரும் காம்போ வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதில் வந்து அபிராமி நடிச்சிருக்கிறாங்க, நம்ம தமிழ்ல அபிராமி நடிச்சிருக்காங்க. தலைவாசல் விஜய் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பாவா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல என்ன ட்விஸ்ட், குற்றவாளி கண்டுபிடிச்சாங்களா, யார் குற்றவாளிங்கிறது தான் கதை. சுவாரஸ்யமா போகும். ஒரு 2-2.5 மணி நேரம் படம்னாலும் நல்லா உட்காந்து நல்லா பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். அமேசான் பிரைமில் நீங்கள் பாருங்கள். கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். தியேட்டரில் பார்க்காதவங்க இந்த படத்தை ஓடிடியில் பாருங்கள். டாடா.